இந்த வீடியோவோட எண்ட்ல Fibonacci Retracement யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது and Fibonacci Extension யூஸ் பண்ணி எப்படி டார்கெட் செட் பண்றது and ஃபைனலா Fibonacci Expansion யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவை நீங்க predict பண்றது இதெல்லாமே ரொம்பவே சிம்பிளா and practically பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு Fibonacci பத்தி ஐடியா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் கொடுக்கும். So now let's get into the video. First one, Fib Retracement. Second, Fib Expansion or Projection. Third, Fib Extension. இந்த மூணு பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். First one, Fib Retracement. Fib Retracement டூவில் அப் ட்ரெண்டுக்கு எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லோ அண்ட் ஹை இருக்குது. மார்க்கெட் ஹைலேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும். இந்த ஏரியாவை ஜென்ரலாக ரீட்ரேஸ்மெண்ட், புல் பேக் ஆர் கரெக்ஷன், இந்த மூணு நேமில் எந்த நேம் வேணால் சொல்லலாம். ஸோ இது எங்கே எக்ஸாக்டாக ஆகுதோ அந்த ஏரியா தான் கரெக்ஷனோட எண்ட் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியாவை Fibonacci Retracement டூல் வச்சு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த Fib Retracementை ஸ்விங் லோவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ஹையில் எண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக மல்டிபிள் லெவல்ஸ் வந்திருக்கும். இந்த லெவல்ஸை Fib Retracement செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிக்கோங்க. நவ் மார்க்கெட் இந்த Fib Retracement லெவல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு லெவல்ஸை டச் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கும். ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்த உடனே அங்கேருந்து மார்க்கெட் அப் சைட் போகும். இப்போது நம்மளோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு வேளை 0.382 அந்த இடத்துல கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். அங்கே என்டர் பண்ணிவிட்டு 0.5 அதாவது 382க்கு கீழே இருக்கிற லெவலை ஸ்டாப் லாஸ் லெவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டார்கெட்டாக ஆல்ரெடி இருக்கிற ஸ்விங் ஹையை இனிஷியல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் Fibonacci Retracementை அப் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்டில் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஹை டு லோ வந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் லோலேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும். இந்த ப்ளூ லைன் டவுன் சைடுக்கான கரெக்ஷன், அதாவது டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷன் அப் சைடில் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணுவோம். அதையும் இப்போ Fib Retracement டூல் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அப் ட்ரெண்டில் லோ டு ஹை வரைஞ்சிருப்போம். இப்போது டவுன் ட்ரெண்டில் ஹையில் ஸ்டார்ட் பண்ணி லோவில் எண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எண்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 0.382 கிட்ட கரெக்ஷன் முடியுதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து அந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணோம்னா 382ல் என்டர் பண்ணதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக 0.5. இது ஒரு எக்ஸாம்பிள். ஒருவேளை மார்க்கெட் 0.5 வரைக்கும் வந்துருச்சுன்னா அங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். அங்கே என்டர் பண்ணால் உங்களோட ஸ்டாப் லாஸ் 0.618 அந்த லெவலில் வைங்க. அண்ட் இனிஷியல் டார்கெட் அங்கே இருக்கிற ஸ்விங் லோ தான். அண்ட் மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ பண்ணும். இந்த ரெண்டுத்துலேயும் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.618 லெவல். இந்த லெவலில் தான் Fibonacciயோட கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இது அப் ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், டவுன் ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே நம்பர் தான். இதுதான் Fib Retracement டூலில் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். மார்க்கெட் டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் எங்களோட இந்த Fibonacci வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி 1 லேக்குக்கும் அதிகமான ட்ரேடர்ஸ் எங்களோட இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ட்ரேடை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் Fib Retracementை யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது Fib Expansion ஆர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன? Fib Expansion ஆர் ப்ரொஜெக்ஷன்ன்றது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சேம் Fib Retracement டூலே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச். நீங்கள் Fib Retracement இது வரைக்கும் லோ டு ஹை தான் யூஸ் பண்ணிங்க. ஆனால் இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதே Fib Retracement டூலை செலக்ட் பண்ணி ஹை டு லோ வரைங்க. செட்டிங்ஸில் 3 லெவல்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. Fib Retracement செட்டிங்ஸ் போங்க. அதில் 1.618, 1.272 அண்ட் 1.414 இந்த 3 லெவல்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டன். இஃப் அட் ஆல் நீங்கள் ட்ரேடில் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட்டாக என்னவாக இருக்கும்னா ஸ்விங் ஐ தான் உங்களோட இனிஷியல் டார்கெட். மார்க்கெட் ஒரு வேளை அதையும் தாண்டி மேலே போகும்போது இந்த 1.272, 1.414 அண்ட் 1.618 தான் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்ஸையும் டார்கெட் 1, டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டார்கெட் லெவல்ஸை ரெட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டூலை இப்படி தான் யூஸ் பண்ணோம்.
இதில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆர் ப்ரொஜெக்ஷன் லெவல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது டார்கெட் லெவல்ஸ். இதில் எல்லா லெவல்ஸும் இன்வெர்ட் ஆகி இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான என்ட்ரி ஆர் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை ஒருவேளை நீங்கள் ஆப்போசிட் சைடில் யூஸ் பண்ணி டார்கெட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதை டார்கெட் லெவல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், என்ட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் இப்போ நீங்கள் டார்கெட்ஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஹை டு லோ மார்க்கெட் வந்துட்டு இருக்குது அண்ட் அதோட கரெக்ஷன் லோலேருந்து ஒரு ஹைக்கு வருது. அந்த இடத்துல கரெக்ஷன் முடிஞ்ச உடனே ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்டர் பண்ணிடுறோம். ஓகே, என்டர் பண்ணியாச்சு. இப்போ டார்கெட்ஸ் எப்படி வைக்கிறது? இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை செலக்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஹை டு லோ தான் போடுவோம், ஆனால் இப்போ டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால லோவில் ஸ்டார்ட் பண்ணி ஹை வரைக்கும் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிங்கன்னா சேம் லெவல்ஸ் அப் ட்ரெண்டில் வந்து அதே ப்ரொஜெக்ஷன் லெவல்ஸ் தான் இங்கே டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. இந்த லெவல்ஸ் தான் டவுன் ட்ரெண்டில் உங்களுடைய டார்கெட்ஸ். ஸோ 1.272 உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், அடுத்த டார்கெட் 1.414 அண்ட் லாஸ்ட் டார்கெட்டாக 1.618. இதுலேயும் சேம் ரூல் தான். ஒருவேளை ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி ஃபிப் ப்ரொஜெக்ஷன் வேல்யூஸ் வச்சு டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா டார்கெட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை வச்சு என்ட்ரி கொடுக்காதீங்க. ஸோ லாஸ்ட் டூல் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல். ஸோ Fibonacci எக்ஸ்டென்ஷன் டூல் அப்படின்னாலே டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது அப் ட்ரெண்டுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூலுக்கு கீழே இருக்கும், அதோட பேர் ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள், ஸ்விங் லோவில் ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஸ்விங் ஹையில் ஒரு கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக எந்த இடத்துல என்டர் பண்ணிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்விங் லோவில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். நவ் 3 லெவல்ஸ் கிடைக்கும், 0.618, 1 அண்ட் 1.618. இந்த 3 லெவல் தான் உங்களுடைய டார்கெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல், அதாவது 0.618 அண்ட் 1, இது நியரஸ்ட் டார்கெட்ஸாக இருக்கும் அண்ட் இந்த 2 லெவலும் ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக ரீச் ஆகிடும். அண்ட் ஃபைனல் லெவல் 1.618, இந்த 1.618 லெவல் ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இது லார்ஜர் டார்கெட் அண்ட் ஒரு சில சமயத்தில் இந்த ஃபைனல் டார்கெட்டை ரீச் பண்ண டைம் ஆகலாம். ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலை எங்கே யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஒருவேளை மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குன்னா உங்களால் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் ஆல்ரெடி போகவே இல்லை, ப்ரைஸ் நியூ ஹைஸ்க்கு போக போகுது. அந்த மாதிரி சமயத்தில் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலில் வச்சு டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் ஹை டு லோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்டர் பண்ணியாச்சு. இப்போ டார்கெட்ஸை டவுன் ட்ரெண்டில் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலை வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ஹையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் செகண்ட் கிளிக் ஸ்விங் லோவில், தேர்ட் அண்ட் ஃபைனல் கிளிக் நீங்கள் எங்கே என்டர் பண்ணிங்களோ அது பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 3 லெவல்ஸ் கிடைக்கும், 0.618, 1 அண்ட் 1.618. இந்த 3 தான் உங்களுடைய டவுன் சைட் டார்கெட். இனிஷியல் டார்கெட்டாக ஆல்ரெடி ஸ்விங் லோ இருக்கும், அந்த ஸ்விங் லோவையும் தாண்டும் போது 618 டச் பண்ணும் அண்ட் அதை ரீச் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக 1க்கு போகும். இந்த ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸும் ஈஸியாக ரீச் பண்ணிட்டோம், ஆனால் அந்த ஃபைனல் லெவலை ரீச் பண்ண கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இப்படி தான் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் வச்சு டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். Fibonacci Retracement and Fibonacci Extensionோட செப்பரேட் ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிவிட்டு கான்டென்ட் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.